நந்தினி வா. என்னம்மா நீங்க இன்னைக்கு கோவில் திருவிழாவுக்கு அம்மன் விஷயம் போடுறீங்களா? ஆமாம்மா, இன்னைக்கு நேரம் ஆயிடுச்சு. இனிமேதான் ரெடி ஆகணும். வருஷா வருஷம் இப்படிதான் வந்து வேஷம் கட்டுவீங்களா? உங்களுக்கு அம்மன் மேல அவ்வளவு பக்தியும் பாசமும் இருக்கா? என் பொழப்பே இதுலதாம்மா இருக்கு. இந்த மாதிரி திருவிழா நடக்கிறப்பதான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் கிராக்கி இருக்கும். நான் இங்க வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. அவங்க வந்து கூப்பிடறதுக்குள்ள வேஷம் கட்டி ஆகணும். அவங்க சொல்ற வேஷம் கட்டி ஆடினா கொஞ்சம் காசு கொடுப்பாங்கம்மா. அப்படியா? ஆமா, ஒரு தடவை வேஷம் கட்டி ஆடுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு கொடுப்பாங்க? என்ன கொடுத்துட போறாங்க? காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேஷம் கட்டினா ஒரு நாளைக்கு 1000 ரூபா கொடுப்பாங்க. அதுவும் இந்த திருவிழா டைம் மட்டும்தான். ஒரு நிமிஷம். இந்தாங்க, இந்த பணம் பூராவும் உங்களுக்கு தான், வச்சுக்கோங்க. பாரதி, குழந்தைங்களுக்கு பரீட்சை இருக்கிறதுனாலதான் நம்ம கூட வர முடியாம போயிடுச்சு. அதான் மீனா கூட்டிட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க. ஆமா பாரதி, அந்த வீட்லயே அந்த மீனா பொண்ணு மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கு. இன்னைக்கு கண்டிப்பா இந்த மித்ரா ஏதாச்சும் கோல்மால் பண்ணி நான் பரிகாரத்தை பண்ண முடியாம பண்றதுக்கு ஏதாவது திட்டம் போடுவா பாட்டி. அவ என்ன பண்ணாலும் இந்த அம்மனுகிட்ட அவ வேலையெல்லாம் செல்லுபடி ஆகாது. நீ வா, நாம போய் உன் கையில கங்கணத்தை கட்டிட்டு பரிகாரம் செய்யற வேலையை பாப்பவா. நந்தினி, அந்த வேஷம் கட்டுற பொம்பளை சொதப்பிட மாட்டாளே? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ கொடுத்த காசுக்கு நீ சொன்ன திட்டத்தை அச்சு பேசுறாம அப்படியே செஞ்சு முடிச்சிருவா. அதை நினைச்சு நீ கவலையே பட வேண்டியதில்லை. தைரியமா வா. ஓகே நந்தினி. அண்ணா, உங்களுக்கு அண்ணி ஏதோ ஆபத்து வர மாதிரி கனவு கண்டு ரொம்ப பயந்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க முகமே சரியில்லைண்ணே. அவங்க ரொம்ப பாவம்ண்ணே. உங்களுக்காக ரொம்ப போராடுறாங்க. நேத்து கூட உங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு எப்படி பிளான் பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல. எதுக்காக எவ்வளவு சிரமப்படணும்? என்கிட்ட வந்து நான் தான் உங்க பொண்டாட்டின்னு சொன்னா எல்லாமே ஒரு நிமிஷத்துல மாறிடும். ஆனா பாரதி அதை பண்ண மாட்டேங்கிறாங்கடா. பாரதி, நான் வேணும்னு யோசிச்சு பாரு, கோயில் பரிகாரம்னு என்ன வேணாலும் எனக்காக பண்ண தயாராகிட்டாங்க. ஆனா எனக்காக, பாரதிக்காக, எங்க 2 குழந்தைங்களுக்காக, எங்க வாழ்க்கைக்காக பாரதி ஏன் என்கிட்ட வந்து உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது? அது நடந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். சரி, பார்க்கலாம். இன்னும் எத்தனை நாளைக்கு பாரதி இப்படி கண்ணாம்பூச்சி ஆட போறாங்கன்னு பார்த்துருப்போம். ஆனால் அவங்களுக்கு ரொம்பலாம் டைம் கிடையாது. மித்ரா கழுத்தில் நான் தாலி கட்டுற வரைக்கும் தான் அவங்களுக்கு டைம். அது வரைக்கும் அவங்க எவ்வளோ வேணாலும் யோசிக்கட்டும். அதுக்கு மேலே முடியாது. என்னோட சன்னிதானத்துல தப்பான ஒருத்திக்கு எதுக்குடா கங்கணம் கட்டுற? நான் இத ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். காளிடா, வனபத்ர காளி, என் மண்ணுல தப்பு நடக்க விட மாட்டேன். காளி, என்னமா சொல்ற? என்ன தைரியம் இருந்தா ஏன் மண்ணுல ஏன் முன்னாடி வந்து நிப்ப? இந்த பரிகாரம் பண்ண எந்த தகுதியும் இல்ல. நீ சுமங்கலின்னு பொய் சொல்லிட்டு திரியிற. உன் கழுத்துல இருக்கிற தாலி போலி தாலி. ஊரை ஏமாத்துறதுக்கு நீ போட்டிருக்க வேஷம் தான் இது. கட்டுன புருஷன் கூட வாழ்றதுக்கு உனக்கு ஏன் கோயில்ல கங்கணம் கட்டி பரிகாரம் பண்றதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இவ தப்பானவ. அம்மா தாயே, காளி, வனபத்ர காளி, உனக்கு ஏமா என் மேல இவ்ளோ கோவம்? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருமா.
நான் என் புருஷன் நல்லா இருக்கணும்னு வேண்டி உன்னை நம்பிதாமா வந்திருக்கேன். நீ என்ன சொன்னாலும் சரி, அத நான் செய்யறேம்மா. ஆனா நான் பரிகாரம் பண்றதுக்கு நீ என்ன அனுமதிக்கணும் தாயே. நான் பரிகாரம் செஞ்சே ஆகணும். அண்ணே என்னண்ணே சாமி இப்படி இல்லாம சொல்லும்? அதான் சொல்லிட்டு இருக்கே, இரு என்னன்னு கேட்பா. என்னையே எதிர்த்து நின்னு பதிலுக்கு பதில் பேசுறியா? இல்ல, நீ என் கோயில பரிகாரம் பண்ண தகுதி இல்லாதவ. நீ மனுஷ பிறப்பு எடுத்ததே தப்பு. அதுலயும் நீ பொண்ணா பிறந்து இந்த பொம்பளை இனத்தையே அவமானப்படுத்துற. எனக்கு ஒரு விஷயம் புரியல. இதே கோவில்ல திருடன், பொறுக்கி, கொலகாரன், அவன் இவன் 1000 பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் சாமி இப்படி கண்டுபிடிச்சு கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு விரட்டி அடிக்குதா? இவங்க இங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்க பரிகாரம் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அம்மன் இப்படி பேசுறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இவங்க நடந்துக்கிறத பார்த்தா எனக்கு உண்மையாவே அம்மன் அருள் வந்துதான் சாமி ஆடுறாங்களா இல்ல சும்மா சாமி ஆடுற மாதிரி நடிக்கிறாங்களான்னு சந்தேகமா இருக்கு. ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி அம்மன் வந்து யாரையும் பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு விரட்டி அடிச்சு என் அனுபவத்தில் நான் பார்த்ததே இல்லை. எனக்கு முன்னாடி இருந்தவங்களும் யாரும் சொல்லி இது வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. காளியாத்தாளுக்கு அரவணைச்சு தான் பழக்கம். அதனால வழக்கமாக பண்ணுற மாதிரி ஒரு சோதனையை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். என்ன சோதனைன்னு சொல்லுங்க, இப்பவே பண்ணிடலாம். எலுமிச்சம்பழத்தை ஒரு இடத்துல மறைச்சி வச்சிருவோம். அம்மன் அருள் வந்த சாமியாடினா அதை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க. கள்ள சாமியாடி நடிக்கிறவங்களா இருந்தா அதை கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. ஆத்தா கண்டுபிடிக்கவே விட மாட்டா. அப்ப அந்த எலுமிச்சம்பழத்தை என்கிட்ட கொடுங்க, நான் மறைச்சு வைக்கிறேன். அண்ணா அண்ணா மரப்பொந்தில் வச்சிடலாமா? இருடா. டேய் அது எடு. வாங்கண்ணே.